உலகப் போரில் ஒன்றுமில்லாமல் போன ஜப்பான் உலகத் தரத்தில் இன்று முன்னணியில். உழைப்பு மட்டுமே அதன் பின்னணியில். வள்ளுவன் இன்று இருந்திருந்தால், தரமான பொருளை தருவோர் இருந்தால் வராதோ அவர் பின்னால் உலகு என்று தரத்திற்காக ஒரு குரலை தவறாமல் தந்திருப்பார். கடின உழைப்பு, விடாமுயற்சி, நேர்மை, நாணயம் இருப்பதால் குறைவான மனிதவளம் இருந்தும் நிறைவான முன்னேற்றம். நம்மிடமோ மலிந்திருக்கும் மனிதவளம். நமக்கு தேவை மதுவிலிருந்து விடுதலை, மட்டற்ற உழைப்பு, கல்வியில் உயர்நிலை. இவைதான் நம்மை முன்னேற்றும். நிலமோ மிக குறைவு, நிலநடுக்க ஆபத்து. இத்தனைக்கும் மத்தியிலும் ஜப்பானால் முடியுமென்றால் நம்மால் ஏன் முடியாது? இருக்கின்ற மனித வளத்தை முறையாக பயன்படுத்தி முழுமையாக முயற்சி செய்தால் நிச்சயம் நம்மாலும் முடியும். முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம், முன்னேற்றுவோம் நமது நாட்டை.